என்ன என்னையா பாக்குற? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ பாவம் ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நீ என் மனசுல என்ன இருக்குங்கறத புரிஞ்சுகிட்டு அந்த அஞ்சியை எனக்கு கட்டி வைப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவனை பைத்தியக்காரனாக்கி உன் பின்னாடி சுத்த வச்சிட்டு இருக்க. என்ன பெருசா போஸ் கொடுக்கற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? ஏய் பத்து பாயம் புலி. இல்ல கோச்சுக்காதப்பா. உண்மையை சொல்லணும்னா பிரிஞ்சு போன ராமரையும் சீதையும் சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அப்படி இருக்கிறப்ப உன்னோட பக்தனை நீ ஒண்டி கட்டையா விட்டுடலாமா? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு புத்தி சுவாதீனம் இருக்கா? ஆஹா இல்ல. அதான் அதுக்கு தான் உன்னை தூக்கி ஆத்துல போட்டுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் கரெக்ட். அஜய் 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 கல்யாணம் பண்ணி வைக்க வந்தால பெரிய சாமரம். தலைவரே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவளுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க தலைவரே. அஜய் அவ உண்மையிலேயே செத்துடுவாயா? சாப்பிட்டோம். அவன் கல்யாணம் தான் பண்ணிக்கோ. கல்யாணமா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்கு. கடவுள் தப்பு பண்ணுவாரா? ஐயோ நிச்சயமா பண்ண மாட்டாரு. பிரம்மச்சாரியா இருக்கிறது தான் முக்கியம்னா அந்த கடவுள் எதுக்காக பொம்பளைங்களை படைக்கணும்? எல்லாரையும் ஆம்பளைங்களை படைச்சிருக்கலாம்ல. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். புரிஞ்சுதா? பைத்தியக்காரா, ஜனிக்கிறதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் எல்லாமே கடவுள் வச்ச தர்மங்கள் தான். ஜனனமே இல்லாதப்போ மரணம் எங்க இருந்து வரும்? அதனாலதான் அந்த கடவுள் சம்சாரங்கிற பந்தத்தை உருவாக்குறான். அந்த சம்சார பந்தத்துல கடவுள் வச்ச தர்மங்களை காப்பாத்த வேண்டியது மனுஷனோட கடமை. மனுஷனா நீ உன்னோட கடமையை செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் செய்யணும். என் தலைவர் செஞ்சுக்கலையா? பிரிஞ்சு போற ராமனையும் சீதையும் ஒண்ணு சேர்த்தான்ல. ஆமா. படைச்சவனுக்கு பக்தன் எவ்வளவு முக்கியமோ அந்த பக்தனுக்கு ஒரு துணையும் முக்கியம், பந்தமும் அவ்வளவு முக்கியம். புரிஞ்சுதா?